வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாஷிங் மிஷின் ஓடுது. ஆனால் அதில் ஏர் ட்ரையர் வேலை செய்யலை. அதை ஃபால்ட்டாக சொன்னாங்க. இந்த நிஜாம் புயல் வந்ததுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக எதனா ஒரு ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வாஷிங் மிஷினில். வீட்டில் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே மேலே மாடிக்க போனால் எலியும் சேர்ந்து வந்து இந்த வாஷிங் மிஷினை கடிச்சு கொதறிடுச்சு. சரி, அதை சரி பண்ணிட்டு விட்டால் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வருது. என்னடா இது சென்னைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டினா இன்னும் ஒரு ஸ்க்ரூ மட்டும் கழலவே இல்லை. ரொம்ப நேரம் கழலன்னு சொல்லிட்டு கரோஷன் ஸ்ப்ரேலாம் அடித்து ஸ்ப்ரேவை போட்டதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா அப்பயும் திரும்பலை. அடப்பாவிகளா! சரி, இம்பேக்ட் பிட்டை போட்டு அடித்து இம்பேக்டை வச்சு திருப்பினா அப்பயும் திரும்பலை. சரி, ஆஷா பிளேடை வச்சு ஒரு பள்ளத்தை போட்டுட்டு அது மேலே மைனஸ் இம்பேக்ட் பிட்டை வச்சு சுற்றி எடுத்து 4 அடி அடித்து திருப்பினா திரும்பிடுச்சு. அதுக்கப்புறமா கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூ எடுத்து ஓரம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷிங் மிஷின் மொத்த பேனலையும் எடுத்துகிட்டு பார்த்தா கன்றாவியாக ஒயரிங் இருந்துச்சு. சரி, என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சென்சாரை கழட்டி விட்டுட்டு வாஷிங் மிஷினை மேனுவலாக ஆன் பண்ணி ஒவ்வொரு செட்டப்பாக பண்ணி ஆன் பண்ணி பாரு. அப்புறம் சென்சாரை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு, இதுதான் ப்ரெஷர் சென்சார், வாட்டர் ப்ரெஷர் சென்சார் இது. இந்த சென்சாரை சும்மா கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கையில் தொட்ட உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது நம்ம தான் ஊருக்குள்ளே பெரிய மெக்கானிக்கு. இது ஓட ஆரம்பிச்சிடுச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி ஓடிட்டு தானே இருக்குது, சென்சாரை மாட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிப்போம், நம்ம பேர் ஓட வச்சுட்டோன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் அந்த ப்ரெஷர் சென்சாரை மாட்டிட்டு திருப்பி ஆன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் நம்பர் வச்ச ஏர் ட்ரை எங்கள் மிஷினில் ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தேன். ஸ்டார்ட் கொடுத்தா நான் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் பார்க்குறேன். சாம்சியூ கம்பெனிக்காரனுக்கே நம்ம இதை வச்சு ஒரு பயம் காட்டலான்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா ஓடவே இல்லை. என்னடா அது ஓடலன்னு அந்த சென்சாரை போட்டு தட்டினா அப்பயும் ஓடலை. சரி, இந்த சென்சாரை மாற்றிடுவோமா புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். புது சென்சார் மாற்றினா ஓடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சென்சாரை கழட்டி திருப்பி பார்ப்போம்னு சொல்லிட்டு கழட்டிட்டு போட்டால் திருப்பி ஓடுது. சென்சார் அது ஸ்க்ரூ கட்டிங் நோஸ் பிளேயர் விட்டோன்னே ஓடுது பாருங்கள். சரி, சென்சாரில் ஓஸை கனெக்ட் பண்ணி சென்சாரை ஊதி பார்த்தா எரரை கரெக்டாக காட்டுது, எல்லாமே கரெக்டாக காட்டுது. சென்சார் கரெக்டாக தானே இருக்குது, ப்ரெஷர் கரெக்டாக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓஸை ஊதி பார்த்தா அதுலேயும் ப்ரெஷர் நிற்கிது, ஓஸில் எந்த ஓல்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி போல்டு மாதிரி திருப்புறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து டயப்ரம் தூக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கோடைய லோடு அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதை அட்ஜஸ்ட் பண்ணோடனே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அடப்பாவிகளா! டயப்ராமை தூக்குற அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்கலன்றதுனால டயப்ராம் எழுந்திரிக்க முடியல. ஸ்ப்ரிங்கு லோடை குறைச்சோடனே இப்போ ஈஸியாக எழுந்துச்சிக்குது. அப்புறம் சரி, அதை சரி பண்ணியாச்சு. சரி, இந்த ஒயர்லாம் கன்றாவியாக ஒருத்தன் பண்ணியிருக்கான், எவனே தெரில, அதை சரி பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேறு யாரும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸு, நான் தான் இதை என்ன பண்ணேன், அவசரத்துக்கு ஒயரிங் என்ன பண்ணேன், டேப் வச்சு சரசரன்னு அடித்து தள்ளிட்டு போயிட்டேன் இன்றைக்கி. சரி, கொஞ்சம் டைம் இருக்குது, சரி இன்றைக்கி உட்காந்து பொறுமையாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த ஒயர் எல்லாத்தையும் பக்காவாக ஸ்லீவ் போட்டு கம்பெனி ஒயரிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஏர் ட்ரையர் போட்டும் வேலைக்கு ஆகலை. சரி, மெழுகுவத்தி வச்சு பார்ப்போம். மெழுகுவத்தி வச்சு பார்த்தா ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி ஒயரிங் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி கடைசியாக ஸ்லீவ்லாம் பக்காவாக போட்டு அணைஞ்சி போச்சே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு எல்லாத்தையும் மாட்டி ஆர்கனைஸாக ஒரு ஓரமாக எல்லாத்தையும் வச்சுருவோம்னு சொல்லிட்டு வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். என்னடா அது அடிக்கடி கையில் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது டோர் சென்சார் ஒயரு, இதை கழட்டி விட்டு வச்சிருந்தோம்மா இவ்வளோ நேரம். சரி, மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த மிச்ச ஒயர் எல்லாத்தையும் டேப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் எல்லாத்துக்கும் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் டேப் அடித்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் அந்த கம்பெனிக்காரனுங்க சரியாகவே பண்ண மாட்டானுங்க சில இதெல்லாம். அப்புறம் ஒயரிங் டேக்கு போட்டு பாருங்கள், கம்பெனிக்காரன் கூட ஒயரிங் டேக் போடல, நான் போட்டிருக்கேன். 5 ரூபா ஒயரிங் டேக் போடுறதுல என்ன ஆகிட போகிறானுங்க. ஒருவேளை அவன் போட்டிருந்தானோ நான் தான் கட் பண்ணி கடைச்சிட்டனும். சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், எலி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு விட்டு வந்தேன். எலி பயப்புல கூட கடிச்சிருக்கலாம். நான் எடுத்து வெளியே போடும்போது டேக்கு கவனிக்காமல் எடுத்து போட்டுட்ருப்பேன். திருப்பி எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஓகே, அப்போ மேலே இருக்க டோர் மட்டும்தான் போடணும். டோரை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு.
இது பாருங்கள், இப்போ பாருங்கள் ஏர் ட்ரையர் ஆன் ஆகிடுச்சு, ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் ஏறினோடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஐயோ குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்தளவுக்கு வேகம் ஏற்றுதா? சரி ஓகே, எல்லாத்தையும் பேனல் எல்லாத்தையும் போட்டுருவோன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பேனலில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு கண்ட்ரோல் பேனலில் மாட்டியாச்சு. கண்ட்ரோல் பேனலில் மாட்டிட்டு அதுக்கடுத்து மொத்த பேனலையும் மாட்டிட்டு செக் பண்ணோம். இது சாம்சியோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, சாம்சங் மாதிரியே, அதுவும் ஜாப்பனீஸ் பிராண்ட் தான். அந்த பிராண்டுடைய வாஷிங் மிஷின் இது ரேர், ரொம்ப ரேர், கிடைக்காது. ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக வீட்டில் இருக்குது, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது அந்த வாஷிங் மிஷின். எனக்கு தெரிஞ்சு டாப் லோடர் வாஷிங் மிஷின் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. நான் ஃப்ரண்ட் லோடர் வாங்க மாட்டேன், டாப் லோடர் தான். ஃப்ரண்ட் லோடரில் எந்த பொருளுமே கிடைக்காது. டாப் லோடர்னால் கொஞ்சம் பொருள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால. இதோ மாட்டினதுக்கப்புறமும் சூப்பராக ஓடுது. அப்போ நம்ம ஊருக்குள்ளே பெரிய மெக்கானிக்குன்னு சொல்லிக்க வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.